வளைகுடாவில ஈரான் மீது தாக்குதல்களை தொடங்கிய போது அமெரிக்காவினுடைய இருப்பு இந்த வளைகுடா பகுதியில, குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதியில எவ்வாறு இருந்தது, அமெரிக்கா எந்த நிலைமையில இருந்தது? ஆனால் ஈரான் மீது தாக்குதல்களை தொடுத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி 90 நாட்களுக்கு பின்னரான இப்பொழுது கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பின்னரான இந்த காலத்தில் அமெரிக்காவினுடைய இருப்பு மத்திய கிழக்கில் எவ்வாறு இருக்கிறது? இதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அமெரிக்கா மத்திய கிழக்கில ஈரான் மீது தாக்குதலை தொடுத்த போது மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஹீரோவாக அமெரிக்கா இருந்தது. அமெரிக்கா இந்த பகுதியில தான் நினைத்த எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம் என்ற ஒரு நிலைமைதான் இருந்தது. இந்த வளைகுடா நாடுகள்ல ஈரானை தவிர ஏனைய அநேகமான நாடுகள் அமெரிக்காவினுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டோட இருந்ததை நாங்க பார்த்தனாங்க. அமெரிக்காவினுடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடியதாகவே மத்திய கிழக்குல பல நாடுகள் இருந்தன. ஈரான் என்ற நாடு மட்டுமே அமெரிக்காவிற்கு அடிபணியாத ஒரு நாடாக தனித்து நின்று அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக போராடி கொண்டிருந்தது. வளைகுடாவில் இருக்கிற அது ஓமானாக இருக்கலாம், ஹட்டாராக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம், அல்லது ஐக்கிய அரபு அமீரகமாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், எல்லா நாடுகளுமே அமெரிக்காவிற்கு சார்பு நிலைப்பாட்டை கொண்ட நாடுகளாகத்தான் இருந்தன. ஈரான் மட்டுமே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக தனித்து நின்று போராடி வந்த ஒரு நாடாக இருந்தது. ஆகவே அமெரிக்கா நினைத்தது இலகுவாக இந்த ஒரு நாட்டை, ஈரானை வீழ்த்திவிட்டால் வளைகுடாவில் தன்னுடைய கொடிதான் பறக்கும் என்று எண்ணி ஈரான் மீது தாக்குதலை தொடுத்தது. ஈரான் மீது தாக்குதலை தொடுக்கைக்குள்ள அமெரிக்கா தான் மத்திய கிழக்கில், குறிப்பாக வளைகுடாவில மிகப்பெரிய ஹீரோ. இங்க சைனாவும் உள்ள வரையிலாது, ரஷ்யாவும் உள்ள வரையிலாது. அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதுதான் மத்திய கிழக்கில் நடக்கும். ஆனால் அதுக்கு எதிராக இருந்த ஒருவர் ஈரான். ஈரானை விழுத்திட்டா சரி என்ற அடிப்படையில் தான் ஈரானுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது, பல பொருளாதார தடைகளை விதித்தது, ஈரான் மீது பல நிதி முடக்கங்களை செய்தது என்று பல விஷயங்களை செய்தது. இங்கே இருக்கிற மக்கள் இதனால் மிகப்பெரிய துன்பங்களுக்கு உள்ளாகினர். இங்க வேலை இழப்பு, அதே நேரம் பொருளாதார பிரச்சனைகள், வாழ்வதற்கான செலவினங்கள் அதிகரிப்பு என்று சொல்லி மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள இந்த மக்களை கொண்டு வந்தது அமெரிக்கா. அமெரிக்கா தன்னுடைய நலனுக்காக மட்டுமே இந்த செயற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து வந்தது. குறிப்பாக இதற்கான காரணம் மத்திய கிழக்கில் இருக்கிற இந்த முக்கியமான எண்ணெய் வளம். இந்த எண்ணெய் வளத்தை கைப்பற்றி விட வேணும், எண்ணெய் வளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கணும். அமெரிக்கா சொல்கின்றவருக்குத்தான் எண்ணெயை மத்திய கிழக்கில் இருக்கிற நாடுகள் விற்கணும். அமெரிக்கா கை காட்டுகின்ற நாடுகளுக்குத்தான் எண்ணெயை கொடுக்க வேணும், அந்த விலைக்குத்தான் விற்கணும். அமெரிக்காவினுடைய டாலரில் தான் இந்த விற்பனை நடைபெறணும். அது மட்டும் இல்ல, அமெரிக்காவினுடைய பதிவு செய்யப்பட்ட கப்பல்களில் மாத்திரமே எண்ணெயை ஏற்றி செல்லணும் என்று ஒரு கெடுபிடியான சட்டங்கள் எல்லாம் மத்திய கிழக்குல இருந்தது. இதையெல்லாம் முறியடிச்சு கொண்டு ஈரான் ஒரு தனித்துவமான வியாபாரத்தை செய்ய வலிக்கிட்டதுதான் இங்க இருந்த பிரச்சனை. சரி, இப்ப ஈரான் கதையை முடிக்கணும் பல கட்டுப்பாடுகளை போட்டாலும் ஈரான் அடங்குவதாக தெரியல. ஈரான் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு எதிரான செயற்பாடுகளை செய்து கொண்டு வந்தது. 40 வருடங்களாக ஈரான் அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு செயற்பட்டு வந்தது காணக்கூடியதாக இருந்தது. தொடர்ச்சியாக அமெரிக்காவும் ஈரானும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்தது. அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கைகளை முன்வைத்து வந்தது. இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருந்தாலும் ஈரான் மீது நேரடியான ஒரு தாக்குதலை நடத்தி அந்த நாட்டை கைப்பற்ற வேணும் அல்லது அந்த நாட்டில் இருக்கிற அதிகாரத்தை மாற்ற வேணும் என்று ஒரு போரின் மூலம் இதை மேற்கொள்ள வேண்டும் என்ற நடவடிக்கையை அமெரிக்காவினுடைய அரசுகள் எதுவும் எடுக்க இல்லை இதுவரைக்கும். ஆனால் அமெரிக்காவினுடைய தற்போதைய அரசாங்கம், அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அரசாங்கம் இந்த முடிவை மாற்றிக்கொண்டது. பேச்சுவார்த்தை மூலமோ அல்லது தடைகளின் மூலமோ அல்லது ஈரான் மீதான எச்சரிக்கைகளை வழங்குவதன் மூலமோ ஈரானை அடக்க முடியாது என்ற நிலைப்பாட்டுக்கு வந்து அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக ஈரான் மீது ஒரு தாக்குதலை தொடுத்தார். எபிக்யூரி என்ற பெயரில் தாக்குதலை தொடுத்தார். அதுதான் கடந்த 3 மாதங்களாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. மற்ற அரசுகளைப் போல அமெரிக்காவினுடைய தற்போதைய அரசு செய்யாத ஒரு செயலை செய்து இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கிறது ஈரானில் என்பதுதான் உண்மை. ஏன் கடந்த அரசாங்கங்கள் ஈரான் மீது கை வைக்கல என்றத அமெரிக்காவினுடைய தற்போதைய அரசு சரியாக பகுப்பாய்வு செய்யல என்றதுதான் உண்மை. சரியாக பகுப்பாய்வு செய்து ஒரு விவேகமான முறையில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் ஈரானை ஓரளவேனும்
தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்திருக்கலாம். ஆனால் திடீரென யுத்தத்தை தொடங்கியதன் மூலம் அமெரிக்கா இந்த யுத்தத்திற்கு முன்னர் இருந்த அந்த ஹீரோ என்ற நிலையை இப்பொழுது இழந்து வருகின்றது. எல்லோருக்கும் கண்ணூடாக தெரிகின்றது. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த யுத்தத்தை தொடங்கும் போது 2 விடயங்களை கூறினார். ஒன்று, ஈரான்ல இருக்கிற ஆட்சியை மாற்ற வேண்டும். மக்களுக்கு எதிரான ஒரு மதவாத ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியை நாங்கள் மாற்றப் போகின்றோம் என்றது அவருடைய முதலாவது விடயம். அப்பதான் இந்த ஈரான்ல இருக்கிற மக்களை தன் பக்கம் கவரலாம் என்பது அவருடைய உள் மன எண்ணம் என்றது உண்மை. ஈரான்ல இருக்கிற மக்கள் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எப்படியாவது காப்பாற்ற போகிறேன் என்ற ஒரு அடிப்படையில் இந்த யுத்தத்தை ஆரம்பித்தால் ஈரான் மக்களிடம் இருந்தும் தனக்கான ஆதரவு கிடைக்கும் என்ற அடிப்படையில தான் இந்த யுத்தத்தை இஸ்ரேலுடன் சேர்ந்து மேற்கொண்டது. இஸ்ரேலுக்கு இந்த ஈரான் மீதான தாக்குதல்கள் மிக முக்கியமானது. ஈரான் இந்த பகுதியில் வளர்ச்சியடையுமேயானால் அல்லது ஈரான் ஒரு அணு ஆயுத வல்லரசாக மாறுமேயானால் அது இந்த இஸ்ரேல் என்ற மிகச்சிறிய நாட்டிற்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் என்றது இஸ்ரேல் என்ற கனவு. இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்கின்றது. இஸ்ரேல் அயலில் இருக்கின்ற எல்லா நாடுகளையும் கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய இஸ்ரேலாக வளர வேண்டும் என்ற கனவு பல காலமாக இருக்கின்றது. அதற்கான செயற்பாடுகளை மிக நுணுக்கமாக மெல்ல 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 செய்து வருகின்றது. இஸ்ரேலை சூழ இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியாக மெல்ல மெல்ல கைப்பற்றி வருகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த நடவடிக்கை மீது அல்லது இஸ்ரேலினுடைய அந்த மிகப்பெரிய கனவு மீது ஈரான் மண்ணை போட்டுவிடும் என்ற அச்சத்தில் அமெரிக்காவோடு சேர்ந்து அமெரிக்காவை ஏதாவது ஒரு வழியில் பிரஷரை கொடுத்து ஈரான் மீது இந்த மிகப்பெரிய தாக்குதலை செய்ய வைத்ததில் வெற்றி கண்டது. தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. தாக்குதல்களின் மூலம் அமெரிக்கா ஈரானை வீழ்த்த முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவிற்கு ஒரு பாடத்தை புகட்டியது. அமெரிக்கா இலகுவாக ஈரானை வென்றுவிடலாம் என்று எண்ணியது ஒரு பகல் கனவாக மாறிவிட்டது. ஈரான் கடந்த 40 ஆண்டுகளாக அமெரிக்காவை வீழ்த்துவதற்காக காத்திருந்தது போல இந்த தாக்குதலை பயன்படுத்தி கொண்டது. குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு அவர்களுக்கு அணுகுண்டுகள் தேவைப்படவில்லை. அவர்களுக்கு மிகப்பெரிய ஆயுதங்கள் தேவைப்படவில்லை. அவர்களுடைய நாட்டின் அமைப்பு, அவர்களுடைய நாட்டினுடைய பூலோக அமைப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கின்றது. ஈரான் என்ற நாட்டிற்கு அண்மையாக இருக்கின்ற ஈரான் நாட்டினுடைய கரையோரமாக இருக்கின்ற மிகப்பெரிய அணு ஆயுதமாக அவர்கள் இப்பொழுது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதியை பயன்படுத்துகின்றார்கள். இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய தலையிடியாக மாறிவிட்டது. தலையிடியாக மட்டுமல்ல, வளைகுடா பகுதியில அமெரிக்கா தான் ஹீரோ, அமெரிக்கா தான் தலைவர் என்ற நிலைமையை இப்பொழுது மெல்ல மெல்ல சரிக்கின்ற ஒரு நிலைமையை ஈரான் செய்து வருகின்றது. மிக கச்சிதமாக இங்கே அமெரிக்கா பெரியவர் கிடையாது என்ற ஒரு நிலைப்பாடை ஈரான் அடுத்திருக்கின்ற நாடுகளுக்கு சொல்லி வருகின்றது. ஈரான் மிக துல்லியமாக வளைகுடா பகுதிகளில் இருக்கிற அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது அச்சமின்றி மிக துல்லியமான தாக்குதல்களை தங்களுடைய சொந்த தயாரிப்பு ஏவுகணைகள் மூலம் நடத்தி வருகின்றது. இந்த ஏவுகணைகளுடைய தூரவீச்சு 1000 கிலோமீட்டர்கள், 1500 கிலோமீட்டர்கள் என்றிருந்த நிலையையும் மாற்றி கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்த பசிபிக் பகுதியில் நிலை கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய ஒரு நிலை மீது கூட தாக்குதல் நடத்தியது. அப்பொழுதுதான் அமெரிக்காவும் வளைகுடா நாடுகளும் விழித்துக் கொண்டன. இந்த நிலைமையில அமெரிக்கா ஈரானை விட்டு வைத்தால் ஈரான் தான் இந்த பகுதியில மிகப்பெரிய நாட்டாமையாக மாறப்போகின்றார் என்ற அச்ச நிலை அமெரிக்காவிற்கும் அதன் அரசுக்கும் எழத் தொடங்கிவிட்டது. இந்த அச்சம் இன்னும் ஒரு நாட்டிற்கும் வந்திருக்கும் என்றது உங்களுக்கு புரிந்திருக்கும். அதுதான் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணி இருக்குது. ஏனென்றா இஸ்ரேலை சூழ இருக்கிற பகுதிகளை இஸ்ரேல் தொடர்ச்சியாக கைப்பற்றி வர நிலையில அந்த சூழ இருக்கிற நாடுகளுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரே நாடு ஈரான் தான். ஆகவே ஈரானுடைய வீழ்ச்சியை அந்த அருகில இருக்கிற நாடுகள் விரும்ப இல்லை. ஆனால் ஈரானுடைய வீழ்ச்சியை மிகப்பெரிய சந்தோஷமாக நினைத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல். அந்த சந்தோஷத்தில் இப்பொழுது மண் விழுந்திருக்கின்றது. இஸ்ரேல் மிக கடுமையாக அமெரிக்காவுக்கு எதிராக போராடி வருகின்றது. ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருக்கின்ற எந்த தடைகளும் ஈரானை வீழ்த்தவில்லை என்பதுதான் உண்மை. ஈரான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸுக்குள்ள கிட்டத்தட்ட இப்ப 1500-2000 கப்பல்களை தடுத்து வைத்திருக்கின்றது. இந்த 2000 கப்பல்களும் உலக நாடுகளுக்கு எண்ணெய் மற்றும் உரம் போன்ற முக்கியமான பொருட்களை
கொண்டு செல்கின்ற கப்பல்கள். இந்த கப்பல்களை தடுத்து வைத்திருப்பதன் மூலம் ஈரானுக்கு எதிரான எந்த கோஷங்களும் உலகத்தில் எழவில்லை என்றது முக்கியமான பிரச்சனை. இந்த கப்பல்களை தடுத்து வைப்பதன் ஊடாக அமெரிக்காவிற்கு எதிரான கருத்துக்கள் உலகம் முழுவதும் இருந்து எழத் தொடங்கி இருக்கிறது உண்மை. ஏனெனில் அமெரிக்கா தான் ஈரான் மீது இந்த தாக்குதல்களை தொடுத்தது. அமெரிக்கா இந்த தாக்குதல்களை தொடுத்ததன் காரணமாகத்தான் உலகத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எழத் தொடங்கி இருக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு உலக நாடுகள் வந்திருக்கின்றன. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அமெரிக்கா மீதே திரும்பி இருக்கின்றது. இதன் காரணமாக உலகத்தில் இப்பொழுது அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமைதான் உருவாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய கையோங்கி இருக்கிற நேட்டோ நாடுகள் கூட அமெரிக்காவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தற்பொழுது இல்லை என்றதுதான் உண்மை. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பிளாக் பண்ணியிருப்பதன் ஊடாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து வருவதன் ஊடாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட நேரடியாக அமெரிக்காவின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற ஒரு நிலைமைதான் இப்ப உருவாகி இருக்குது. இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் இருக்குது. அமெரிக்கா ஈரான் மீது இந்த தாக்குதல்களை தொடங்குவதற்கு முன்பு வளைகுடா பகுதியில மிகப்பெரிய ஹீரோவாக இருந்து இப்பொழுது அது வீழ்ந்து அந்த யுத்தத்தில் சிக்கி தவிக்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டுது. இப்ப ஈரானினுடைய கைதான் இந்த பகுதியில உயர்ந்திருக்குது என்றதுதான் உண்மை. அமெரிக்காவால் எவ்வளவு பொருளாதார தடைகளை விதித்தாலும் எவ்வளவு எச்சரிக்கைகளை கொடுத்தாலும் ஈரானை வெல்ல முடியாது என்ற ஒரு நிலைமையை இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உணர்ந்திருக்கிறார் என்றது தெளிவாகுது. அமெரிக்காவுடைய மக்கள் கூட இந்த போருக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் நவம்பர் மாதத்தில அமெரிக்காவில ஒரு இடைக்கால தேர்தல் நடைபெற இருக்குது. அந்த தேர்தல்ல இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகின்றது என்ற நிலைப்பாடுதான் இப்ப அமெரிக்காவில இருக்குது. அங்க இருக்கிற பல மக்கள் இந்த யுத்தத்துக்கு எதிரான கோஷங்களை எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள். ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய யுத்தத்தின் எதிரொலி அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. அது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வரி விதிப்புகளாக இருக்கலாம் என்று மிகப்பெரிய பிரச்சனைகளை அமெரிக்காவில் கூட ஏற்படுத்தி இருக்கின்றது. ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக ஈரான் மீது தாக்குதல்களை தொடுத்ததன் ஊடாக தன்னுடைய நாட்டிலும் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருப்பதோடு வளைகுடா நாடுகள்ல அமெரிக்காவினுடைய இருப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பணியை செய்திருக்கின்றார். ஈரான் ஒருபோதும் அமெரிக்காவை இனி நம்ப போவதில்லை. அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுத்த போது சொன்ன விடயங்கள் எதுவுமே அமெரிக்காவிற்கு சாத்தியமற்றதாக மாறிவிட்டது. அமெரிக்கா கூறிய ரெஜிம் சேஞ்ச் என்பது இன்னும் ஈரானில் நடைபெறவே இல்லை. தொடர்ச்சியாக அங்கிருக்கின்ற மக்கள் அங்க இருக்கிற தற்பொழுது ஆட்சியில் இருக்கிற சுப்ரீம் லீடர் மொஸ்டபா கமேனி அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கி வருகின்றார்கள். இரவு நேரங்களில் மிக அதிக அளவிலான மக்கள் ஈரானில் இருக்கின்ற சதுக்கங்களில் ஒன்று கூடி தங்களுடைய சுப்ரீம் லீடருக்கும் இப்பொழுது இருக்கின்ற இராணுவத்திற்கும் தங்களுடைய ஆதரவை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் இந்த யுத்த நிறுத்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு ஈரான் தொடர்ச்சியாக தங்களுடைய தாக்கி சேதப்படுத்தப்பட்ட இராணுவ தளங்களையும் ஏவுகணை தளங்களையும் ஆயுத களஞ்சியங்களையும் மீள் கட்டமைத்து வருகின்றது என்ற செய்தியும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக தங்களை பலப்படுத்தியே வருகின்றார்கள். ஆகவே இந்த யுத்தத்தில் ஒருபோதும் அமெரிக்காவால் வெல்ல முடியாது என்ற நிலைமைதான் இப்பொழுது நிதர்சனமாகி இருக்கின்றது. இந்த நிலைமையில மீண்டும் ஒரு 60 நாள் தொடர்ச்சியான யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுத்திட இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த யுத்த நிறுத்தத்தில் பல விடயங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல 30 நாட்களுக்கு அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கப்பல்களை தொடர்ச்சியாக வெளியேற்றுவதற்கான முன்வழிவு அந்த ஒப்பந்தத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் ஈரானில் இருக்கின்ற 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒரு சர்வதேச கண்காணிப்போடு வெளியே நகர்த்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட போவதாகவும் இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அமெரிக்காவினால் சொல்லப்படுகின்ற இந்த கதைகள் எதனையுமே ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனம். இதே நேரம் ஒருபுறம் பேச்சுவார்த்தை, போர் நிறுத்த ஒப்பந்தம் அல்லது போர் நிறுத்த நீடிப்பு, 60 நாள் பேச்சுவார்த்தை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரான் மீது தாக்குதல்களையும் நிகழ்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஈரானினுடைய கரையோர பகுதிகளில் இருக்கிற IRGC-யினுடைய இராணுவ நிலையங்கள் மீது, இராணுவ இலக்குகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை நிகழ்த்தி வருகின்றது. இந்த பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற ஏவுகணை தளங்கள், அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் தயாரிப்பு நிலையங்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை நிகழ்த்தி வருவதாக அமெரிக்கா கூறி வருகின்றது.
அந்த தாக்குதல்களுக்கு எதிர் தாக்குதலை ஈரானும் நிகழ்த்தி வருகின்றது. குறிப்பாக குவைட்டில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ராணுவ தளம் மீது, அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் மீது தாக்குதலை நடத்தியதாகும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய 2 முக்கியமான போர் விமானங்களை நேற்று சுட்டு வீழ்த்தியதாகவும் காட்சிகளோடு வெளியிட்டிருந்தது ஈரான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த யுத்தத்தில் இருந்து அமெரிக்காவால் இலகுவாக வெளியேயும் செல்ல முடியவில்லை, ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற நிலைமைதான் இருக்கின்றது. ஆகவே ஈரான் மீதான யுத்தத்தில் அமெரிக்காவால் வெல்ல முடியாது என்ற நிலைமையை இப்பொழுது அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உணர்ந்திருக்கின்றார். அவருடைய போக்கும் அவர் இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகளும் அதை காட்டி நிற்கின்றது. ஆகவே இந்த யுத்தத்தில் இருந்து எப்படியேனும் வெளியேறி சென்று விட வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதில் உருவாகிவிட்டது என்பதுதான் உண்மை. அதற்காக அவர் எதிர்வரும் காலங்களில் கியூபாவில் ஒரு நடவடிக்கையை தொடங்க போகின்றேன் அல்லது கிரீன்லாந்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனையை பார்க்க போகின்றேன் என்ற மாதிரி கூறிக்கொண்டு இந்த யுத்தத்தில் இருந்து வெளியே தப்பிவிடலாம் என்ற ஒரு நிலைப்பாடுதான் இப்பொழுது இருக்கின்றது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த யுத்தத்தின் முடிவு எதுவாக இருக்க போகின்றது. 60 நாள் பேச்சுவார்த்தை நடைபெற போகின்றதா? அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக அமெரிக்காவினுடைய கனவுகள் பலிக்க போகின்றதா? அல்லது ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக இருக்க போகின்றதா? என்ன விடயங்கள் எதிர்வரும் காலங்களில் நிகழ்ந்தாலும் அவற்றை உடனடியாக உங்களுக்காக நான் கொண்டு வர காத்திருக்கின்றேன். நான் RM ராம். இது ஈரான் போரில் என்று. நம்மோடு இதுவரை தொலைக்காட்சி, தொலைபேசி மற்றும் கணனி வழியாக இணைந்திருந்த அனைவருக்கும் அது நன்றிகள். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் உங்களோடு இன்னும் ஒரு உலக விவர செய்திகளோடு சந்திக்கின்றேன். காணொலி தொடர்பாக கருத்துக்களை பதிவிடுங்கள். காணொலியை நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற முக்கியமான காணொலிகளை தொடர்ச்சியாக காண்பதற்கு உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்மோடு இணைந்திருங்கள். வணக்கம்.